அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேச இருக்கும் தலைப்பு நம்பிக்கை. நம்பிக்கை எனும் ஒரே சொல்தான் இந்த உலகையே ஆளுகின்றது. நம்பிக்கை ஒன்றேதான் மனிதனை வாழ்க்கை இறுதி வரை நம்முடன் பயணிக்கிறது. அப்போது அந்த நம்பிக்கை உள்ள ஆயுதத்தை நம்ம அந்த ஆயுதத்தை நம்ம கையில் ஏந்திட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ இந்த நம்பிக்கைன்னு உள்ளது நம்ம கருவில் இருந்தே ஆரம்பிக்குது. ஒரு தாய் தன் வயிற்றில் சுமக்கும் சிசுவை நம்பிக்கையோடு சுமக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அந்த சிசுவுக்கு சத்தான ஆகாரம் அந்த சிசுக்கு போகும்னு உள்ளது அவங்க தாய் அந்த சிசு மேலே வைக்கிற நம்பிக்கை, அவங்க மீது அவங்க வைக்கிற நம்பிக்கை. அவங்க சுவாசிக்கிற சுவாசத்தில் அந்த கரு உயிர் பெற்று உருவம் பெற்று ஒரு அழகான குழந்தையாய் இந்த உலகத்துக்கு வருது. அப்போ தாய் தன் மீதும் குழந்தை மீதும் வைப்பது நம்பிக்கை. அந்த குழந்தை நம்ம அம்மா வயிற்றுல பத்திரமா இருக்கிறோம், நம்ம ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கிறோன்னு கருவிலேயே அந்த குழந்தையும் தன் தாய் மீது வைக்கும் நம்பிக்கை தான் நம்ம பிரபஞ்சமே. அப்போது இந்த நம்பிக்கைக்கு நம்ம நிறைய பேர் இந்த நம்பிக்கை நம்ம மீதே நம்ம வைக்காதது தான் முக்கியமான காரணம். தோல்விக்கான காரணம், துயரத்துக்கான காரணம். நம்ம வாழ்க்கையில் தடுமாறும் போதும் அந்த நம்பிக்கை இழப்பது தான் நம்மளை ரொம்ப தடுமாற செய்யுது. ஸோ நம்பிக்கை நம்ம எப்போவுமே ஒரு பெரிய ஆயுதமாக நம்ம மனசில் எப்போவுமே அதை கொண்டு வச்சுக்கணும். இப்போ நம்பிக்கைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு நாட்டில் ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப நேர்மையானவரும் ரொம்ப பக்தியான ராஜாவும் கூட. ஆனால் இவ்வளவு நேர்மையாக இருந்து கடவுள் மீது ரொம்ப பக்தியாக இருந்தும் அவருக்கு ஏனோ அவங்க நாட்டில் ரொம்ப வறட்சி, வறுமை. மக்கள் எல்லாம் ஒரு நாள் ராஜா பார்த்தாங்க. ராஜா, நீங்கள் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறீங்க, டெய்லி கோயிலில் கடவுளுக்கு நிறைய பூஜைகள் பண்ணுறீங்க, ஆனால் நம்ம மக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், ரொம்ப வறுமையாக இருக்குது நம்ம நாடு, இதுக்கு ஏதோ ஒரு நம்ம முயற்சி பண்ணி இதை மாற்றணும் அப்படின்னு எல்லா மக்களும் ராஜா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ராஜா, கண்டிப்பாக இதுக்கு நான் முயற்சி பண்ணி இந்த வறுமையும் வறட்சியும் இல்லாமல் பண்ணுறேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க. ஆனால் அந்த நாள் இரவு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தம். என்னடா நம்ம இவ்வளோ நேர்மையாக நம்ம வேலையை சரியாக செய்துட்டு வரோம், அதே மாதிரி இறைவனையுமே முழுமையாக நம்பி நம்ம இறைவன் பணியும் கரெக்டாக பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம், ஆனால் கடவுள் ஏன் நம்மளை சோதிக்குது அப்படின்னு நினச்சிட்டு தூங்க போயிடுறாரு. தூக்கத்தில் ராஜாவுக்கு கனவு. கடவுள் வராரு கனவுல. கடவுள் ராஜா கிட்ட, இப்படி ஒரு இடத்துக்கு வாங்க, நீங்களும் உங்கள் மக்களும் எல்லாருமே வாங்க, இந்த இடத்துல வந்தீங்கன்னா நான் காட்சி தருவேன். அப்போது இது கொஞ்சம் மலையெல்லாம் தாண்டி வரணும், கொஞ்சம் பாதைகள் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், ஆனால் இந்த பாதைகளை தாண்டி வந்தீங்கன்னா அங்கே நான் இருப்பேன், என்ன நீங்கள் பார்க்கலாம், அங்கே நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் உனக்கும் உன் மக்களுக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்றாரு. கண் விழித்து பார்த்தா கனவா நினைவான்னு தெரியல. ஆனால் கடவுள் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி மலை மீது இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கா, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா மக்கள் எல்லாருக்கிட்டையும் அறிவிப்பு பண்ணுறாரு, நம்ம நாளைக்கே எல்லாருமே ஊரே சேர்ந்து இங்கே போனால் கடவுள் நம்மளுக்கு காட்சி தருவார், நம்ம கடவுள்கிட்ட வேண்டிய வரத்தை கேட்கலாம், நம்ம ஊரும் வறுமையிலிருந்தும் வறட்சியிலிருந்தும் தப்பிக்கும் அப்படின்னு. உடனே எல்லா மக்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக கடவுளை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஊர் மக்கள் அனைத்து பேருமே கிளம்பி ராஜா கூட போகிறாங்க. போகிற பாதைகள் ரொம்ப கடினமாக இருக்குது, கல்லும் முள்ளும். இதை தாண்டி மக்கள் நம்பிக்கையோடு போகிறாங்க. எப்படியாவது நம்ம சாமியை பார்த்துடலாம், கடவுளை பார்த்த உடனே நம்ம கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு அந்த மலையெல்லாம் தாண்டி போகிறாங்க. கொஞ்ச தூரம் வந்தோடனே
அங்கே வந்து ஒரு இடம் பூராவுமே பித்தளை பாத்திரங்கள், பித்தளை பொருட்கள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மக்கள் எல்லாம் பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அதில் சில பேர் சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற நம்ம வறுமைக்கு இந்த பொருளாமே போதும், இதெல்லாம் கொண்டு போய் நம்ம எல்லாம் உருக்கி விற்றோன்னா நம்மளோட வறுமை தீரும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், நம்ம இதெல்லாம் விட கடவுள் நம்மளுக்காக ஒன்று வச்சுருப்பாரு, நம்ம அதை நோக்கி பயணிக்கலாம், இதை விட்டுருங்கன்னு. ஆனால் ராஜா பேச்சை கேட்காம சில பேர் மட்டும் அந்த பித்தளை பொருட்களை எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம், இதுக்கு மேலே பாதை ரொம்ப கடினமாக இருக்குது, நம்ம போக முடியாதுன்னு முடிவு பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெள்ளி பொருட்கள் பார்க்குறாங்க. வெள்ளி பார்த்தோன்னா பித்தளையே வேண்டான்னு சொல்லிட்டோம், வெள்ளி எப்படி நம்ம விடுறது, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், முன்னாடி போனவங்களை விட இது நம்மளுக்கு ரொம்ப லாபம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி, அதுவுமே ராஜா வேண்டான்னு சொல்லியும் சில மக்கள் மட்டும் வெள்ளி எடுத்துகிட்டு போயிடறாங்க. மீதம் இருக்கும் மக்களோட ராஜா அந்த கடினமான பாதையில் பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தங்கம் வருது. தங்கத்தை பார்த்த உடனே மந்திரிகள் எல்லாருமே, ராஜா இதுக்கு மேலே நம்ம பயணிக்கணுமா, கடவுள் இதை தான் வரும்னு சொல்லியிருப்பாரு, நம்ம இந்த தங்க பொருட்கள் விளக்கு அது இதுன்னு இருக்குது, இந்த தங்க ஆபரணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம நாட்டை சரி பண்ணிடலாம் ராஜா, வாங்க நம்ம திரும்பி போயிடலான்னு ராஜாட்ட சொல்கிறாங்க மந்திரிகள்லாம். இப்போ ராஜா, இல்லை கடவுள் வந்து என்ன, அவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போயிடலாம், நம்ம கடவுளை பார்க்கலாம், இதையெல்லாம் விட நம்மளுக்கு நல்ல ஒரு வரம் தருவாருன்னு. மந்திரிகை கேட்குற மாதிரி இல்லை, இதெல்லாம் தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு மந்திரிகை போகிறாங்க. இப்போது ராஜாவுடன் ராணி மட்டுமே பயணிக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் வைரங்கள், வைர ஆபரணங்கள், வைர பொருட்கள். அப்போ ராணி நிறுத்துறாங்க ராஜாவை. ராஜா, இதுக்கு மேலே என்னாலையும் முடியாது, இந்த வைர ஆபரணங்கள்லாம் பார்த்தோன்னே எனக்கு இதுக்கு மேலே கடவுளை பார்க்கணுன்னு ஆசையே போயிடுச்சு, இந்த வரமே எனக்கு போதும், நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு ராஜா ராணிக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ராணி வந்து கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் வேணா போங்க, என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு சொல்லி வைரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ராணினால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துகிட்டு ராணியுமே நாட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. கடைசியாக ராஜா அவரு மட்டும் முழு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட போகிறாரு. கடவுள் சொன்ன இடத்துக்கு போனவுடனே கடவுள் அங்கே அவருக்காக காத்திருக்கிறாங்க, காட்சி தராங்க. அப்போது கடவுள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு, எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு உங்களை நான் பார்ப்பேன்னு, ஆனால் என் கூட வந்தவங்க யாருக்கும் அந்த நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சுட்டு அவங்க எல்லாமே திரும்பி போயிட்டாங்க, ஏன்னா அவங்களும் வறுமையில் இருந்தாங்க, அவங்களுக்கு இதே போதுமாக இருந்துச்சு, அதனால போயிட்டாங்க, ரொம்ப மன்னிச்சுக்கோங்க கடவுளே, இப்போ நான் மட்டும்தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன். அப்போ கடவுள் சொன்னாங்களாமா, உன்னோட நம்பிக்கை தான் ரொம்ப உறுதியானது, அதனால உனக்கு உன் நம்பிக்கை முழுமையாக இருந்தனால உன்னால் மட்டும்தான் என்னை பார்க்க முடிஞ்சிச்சு, ஏன்னா நீ என்ன நம்பின, கண்டிப்பாக நான் சொன்ன இடத்துல நான் இருப்பேன், உனக்கு காட்சி தருவேன், உனக்கு வரம் தருவேன்னு நீ நம்பின, அந்த நம்பிக்கை தான் உன்னை இங்கே கொண்டு வந்துச்சு, அதனால உனக்கு என்ன வரம் கேளு நான் தரேன்னு கடவுள் சொன்னாங்களாமா. உடனே ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னோட ஊர் நல்லா செழிப்பாகணும், வறுமை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டாராமா. அப்போது கடவுள், நீ என்ன நினைத்தாலும் உனக்கு அத்தனையுமே கிடைக்கும், அதுபோல் இந்த வைரம் தங்கம் இப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களோ இதை விட பல்மடங்கு நீ உன்னோட ராஜ்யத்துக்கு வந்துடும், நீ இனி சாகும் வரை நீ நல்லா சிறப்பாக வாழுவ அப்படின்னு கடவுள் சொன்னாங்களாமா. ஆனால் கடவுளே, என் கூட கஷ்டப்பட்டு வந்தாங்க, இப்போ அவங்கெல்லாம் திரும்பி போயிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் அவங்க இவ்வளோ தூரம் வந்து உங்களை பார்க்க முடியல, உங்ககிட்ட வாங்க முடியலன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ராஜா சொன்னாராமா. அப்போ கடவுள் சொன்னாங்களாமா, அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்க மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ, இறைவன் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ, அதுதான் அவங்களோட வாழ்க்கையோட இறுதி முடிவாகும். நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்ச, நீ கேட்டது எல்லாமே கிடச்சிச்சு, உன் வாழ்க்கை இனி சிறப்பாக இருக்கும். அவங்க என் மீதும் நம்பிக்கை வைக்கல, அவங்க மீதும் நம்பிக்கை ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க,
அதனால அவங்களுக்கு என்ன அவங்க எந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அதுக்கான பலன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீ அதை நினச்சி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிட்டாங்களாமா. ராஜா ரொம்ப மகிழ்ச்சியோட திருப்பி ராஜ்யத்துக்கு போய் அவரோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாட்டையுமே செழிப்பாக சிறப்பாக ராஜ்யம் பண்ணார். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்பிக்கை நம்ம ஏதோ தானோன்னு நம்பிக்கை வச்சுக்கக்கூடாது. நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்தில் நம்பினாலும் அதை முழுமையாக 100% நம்ப வேண்டும். அது நம்மீது உள்ள நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, இறைவன் மீது உள்ள நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, உறவுகள் மீது உள்ள நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த நம்பிக்கை முழுமையாக இருந்தால் உறவுகள் உங்களுடன் உண்மையாக இருக்கும். நீங்கள் உங்கள் மீது வைக்கும் நம்பிக்கை உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும். அதே மாதிரி இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கை உங்களை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக உங்கள் வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக கொண்டு போகும். அதனால் நம்பிக்கையை அழகாக நம்பி உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள். நம்பிக்கை என்றும் நம்மளை சிறப்பாக வைக்கும். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிதாஞ்சலி சண்முகம்.